பூங்குடி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காமா. அதுக்கு அம்மா பரீட்சை எழுதுனா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். பரீட்சையில பாஸ் பண்ணா உன் பொண்டாட்டி தலையில கிரீடம் வைப்பாங்க. எனக்கும் அது பெருமையா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, எனக்கும் அது பெருமைதான். பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில தோத்துட்டா என்னம்மா சொல்றீங்க? இந்த பாரு சரவணா, தாலி பிரிச்சு கோக்கலன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகாதுன்னு நான் சொல்றேன். அப்படின்னா நியாயமா நீ என்னப்பா சொல்லணும்? ஐயோ அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நான் பூங்குடி கிட்ட பேசி ஃபங்க்ஷனை நல்லபடியா பண்ணிடுறேன்னு சொல்லணும். என் பிள்ளையா இருந்தா அதை தானேப்பா செஞ்சிருக்கணும். இப்பதான் நீ என் பிள்ளையாவே இல்லையே, அவ புருஷனாவே மாறிட்டியே. அம்மா என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய், அவ புத்திய உடனேல வச்சிருக்கா, அப்படிதான் பேசுவா. அப்பா ஏன் மகேஷ் நீ ஏன் சொல்லு. இப்ப அந்த புள்ள படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கு. இங்கேயும் நாம அதே கொடுமையை பண்ணலாமா? அப்போ நான் குடும்பக்காரின்றீங்களா? இவளை படிக்க விடாம தடுக்கிற கேவலமான புத்தி இருக்குன்றீங்களா? இல்லன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? ஆய முடுங்க. பாத்தியா சரவணா, உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு? எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? ஐயோ அம்மா, அவர் எப்பவும் அப்படிதானம்மா, அவரை விடுங்கம்மா. இல்லப்பா, நான் இதுக்கு மேல ஒன்னும் சொல்லல. எந்த ஃபங்க்ஷனும் இந்த வீட்டுல வேணாம். ஏன்னா இந்த குடும்பத்துல யாருக்கு வேணா என்ன வேணா ஆயிக்கிட்டோம், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஹாஸ்டல்ல இருக்கனே உன் தம்பி, அவனுக்கு ஏதாவது ஆகட்டும். ஐயோ உட்கார்ந்துருக்கல உன் தங்கச்சி, அவளுக்கு ஏதாவது ஆகட்டும். உங்க அப்பாவுக்கோ உனக்கோ பூங்கொடிக்கோ எனக்கோ என்ன வேணா ஆகட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா என்னம்மா அதெல்லாம்? ஆமா சரவணா, நீ உங்க அப்பா அப்படிதான் பேசுறீங்க. இவங்கெல்லாம் உன் குடும்பத்து ஆளுங்க இல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல தானே? ஐயோ அம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. அத்தை, உங்களுக்கு திங்கக்கிழமை தாலி பிரிச்சு கோக்கணும் அதானே? ஐயோ அம்மா தாயே, எதுவுமே வேணாமா, ஆளை விட்டு தெரியாம சொல்லிட்டேன். இல்லைங்க அத்தை, அன்னைக்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். எதுக்குமா நீ சரின்னு சொல்லுவ, ஆனா உன் புருஷனும் மாமனாரும் என்ன ராட்சசின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? இல்ல அத்தை, நான் தான் சொல்றேன், நீங்க திங்கக்கிழமையே வச்சுக்கோங்க. ஏமா அவதான் ஏதோ வீம்புக்கு பேசுறான்னாக்கா நீயும் புரியாம பேசுற. இல்ல மாமா, என்னால இந்த குடும்பத்துல எந்த விதமான கெட்டதும் நடக்க வேண்டாம். அப்ப உனக்கு கெட்டது நடந்தா பரவாயில்லைங்கிறியா? இல்லங்க மாமா, அத்தை சொல்ற மாதிரி இப்ப எக்ஸாம் எழுதலன்னா அடுத்த செமஸ்டர்ல எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா நடக்க வேண்டிய சடங்கு நடந்துதானே ஆகணும். அதுக்கு இல்லம்மா. ஐயா, ஐயா வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம்மா. உட்காரு. வணக்கம் தம்பி. என்ன மகேஸ்வரி அம்மா, நீங்க தான் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, இப்ப எதுவும் பேசாம இருக்கீங்க? ஐயா, நான் தெரியாம வர சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க கிளம்புங்க ஐயா. அம்மா அம்மா, அதான் பூங்குடி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாலம்மா, அப்புறமும் கோவப்பட்ட என்னமா அர்த்தம்? இல்லப்பா, நான் எதுவும் சொல்லல. இங்க எது நடந்தாலும் நான் தானே குத்தம் பண்றவளா ஆயிடுறேன். ஆவுன்னா குத்தம்ன்றீங்களே. ஏமா என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? என்னப்பா சொல்ற? இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்திருக்கேனா? அம்மா, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது இல்லையேம்மா. இதெல்லாம் இப்பதானேப்பா புதுசு புதுசா நடக்குது. அம்மா, அதான் பூங்குடி சரின்னு சொல்லிட்டாலம்மா, நீங்க நேரத்தை குறிங்கம்மா. சரிப்பா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை ஒத்துக்கிறேன். ஜோசியரே, வர திங்கக்கிழமை தாலி பிரிச்சு கோக்கணும், நல்ல நேரமா பார்த்து சொல்லுங்க. அம்மா, வர்ற திங்கக்கிழமை நாள் நல்லா தான் இருக்கு. அத்தை, திங்கக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், ஆனா மதியம் வச்சுக்கலாமான்னு கொஞ்சம் பாருங்களேன். எதுக்கு? இல்ல, காலையில நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவேன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம்ல. அம்மா, மதியம் 2 மணிக்கு கூட நல்ல நேரம் இருக்கு. என்ன ஜோசியரே நீங்க?
தாலி பிரிச்சு கோக்குறத மட்ட மத்தியானத்துல வச்சா குடும்பத்துக்கு ஆகுமா? அதுவும் சரிதான். ஆ. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் காலையில வைக்கணும், அதுதான் நல்லது. ஏறு முகத்துல வைக்கிறத விட்டுட்டு இறங்கு முகத்திலயா வைப்பாங்க? நீங்க சொல்றது கூட கரெக்டு தான். அத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், மதியம் வச்சுக்கோங்களேன். சரவணா, இதுக்குதான்ப்பா நான் இதுலலாம் தலையிடலன்னு சொல்றேன். நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ஆ என்ன பூங்குடி இது? நீ தானே எக்ஸாம் எழுதலைனாலும் பரவாயில்லன்னு சொன்ன, இப்ப மாத்தி மாத்தி பேசுற. இல்லங்க, மத்தியானம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டேன். வைக்கிறதா இருந்தா காலையில தாம்மா வைக்கணும், இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே வேணாம், ஆளை விடுங்க. அம்மா அத்தை வேற வழியே இல்லையா அத்தை? என்ன சரவணா இதெல்லாம்? ப்ளீஸ் பூங்குடி, இந்த ஒரு தடவை ஒத்துக்கோயேன். சரிங்க அத்தை, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஃபங்க்ஷன் வச்சாச்சு, ஆ தலைக்கு மேல வேலை கிடக்கு. ஆ ஆளாளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்யணும். சரியா சரவணா? ஆ நீங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? அவருக்கு காசு கொடுத்து அனுப்புங்க. ஐயா வாங்க வாங்க. இதோ தரேன். சரிங்கம்மா. ஐயா, பாரு. ஒரு நிமிஷம். இது பாரு, பூங்குடிக்கு அலங்காரம் பண்ற வேலையில நீ பாத்துக்க. சரவணா, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிடணும்பா. இந்த ஃபங்க்ஷன் அசத்தி 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 போடணும், புரிஞ்சா? சரி சரி. ஏ சரவணா, நீ ஒண்ணு பண்ணு. ஆ பூங்குடி வீட்டுல போய் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துருப்பா. அத்தை என்னம்மா சொல்றது முறைதானே? இல்லத்த, அது வந்து இங்க பாருமா, அவங்க வராங்களோ இல்லையோ சொல்றது நம்ம கடமை இல்லையாப்பா? சரவணா, நீ போய் முதல்ல சொல்லிட்டு வந்துருப்பா. ஆ பாத்தியா பூங்குடி அம்மாவை? இதுதான் அம்மாவோட பெருந்தன்மை. நான் போய் மாமா பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா பூங்குடி? அம்மா நான் போய் பார்த்து சொல்லிட்டு சரிப்பா. வந்துடுறேன். நான் வரேன். ஏய், உனக்கு எல்லா விஷயத்திலயும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை படிக்கவே விட போறதில்ல, அப்புறம் எங்கே இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்றது? உன் படிப்புல மண்ணள்ளி போட்டேன்னு சந்தோஷமா இருக்கு. போ ரூம்ல உட்காந்து தேம்பி தேம்பி அழு.